ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். பார்த்திங்களா, நம்ம வீட்டில் வந்து அழகாக பூ பூத்துருக்கு. ஒயிட் கலர், அப்புறம் ரெட்டு, அப்புறம் பார்த்திங்கன்னா பிங்க் கலர் பூ பார்த்திங்கன்னா இவ்வளோ அழகாக இருக்குது. ரெட்டு அதை விட சூப்பராக இருக்கும். ஆனால் இதில் என்ன பிரச்சனைனா பார்த்திங்களா, இந்த கிளையில் வந்துட்டு இது மாதிரி ஒரு நோய் வந்திருக்கு. இது என்னன்னு தெரியல, இது என்ன போட்டால் சரியாகணும்னு தெரியல. நாங்களும் வீட்டில் சாம்பல்லாம் தெளித்து பார்த்துட்டோம், பட் ஆனால் சரியாகலை. உங்களுக்கு எதுவும் தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக சொல்லுங்கள். இப்போ நல்லா பூக்குதுங்க, ஒயிட் கலர் நல்லாவே பூக்குது, எல்லாமே நல்லா பூக்குது. ஒயிட்டும் பிங்க்கும் நல்லாவே பூக்குது. பார்த்திங்களா, தெரியுதா உங்களுக்கு? இது வந்து அந்த இது இருக்கிறனால வந்து பூ சின்னதாகுது, ஏன்னு தெரியல. ஃபஸ்ட்டு வந்து நல்லா பெருசாக பூத்துட்டு இருந்துச்சு, இப்போ பூ வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக பூக்குது. சைஸ் வந்து சின்னதாகிடுச்சு. இது எங்கள் வீட்டில் வந்திருக்க புது வரவு. நாங்கள் வந்து புதுசாக வந்துட்டு வாங்கிட்டு வந்து வச்சோம். வாங்கிட்டு வரும்போதே ஒரு பூ இருந்துச்சு, டபுள் கலராக இருக்கிறதுங்கிறதுனால இந்த பூ நாங்கள் வாங்கிட்டு வந்தோம். இப்போ இது வந்து 3rd டைம் பூக்குது இந்த பூ. ஆனால் இது ஒரு 4 days வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவு வாடாமையே இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். நாட்டு செம்பருத்தி, அந்த செம்பருத்திலாம் பார்த்திங்கன்னா டக்குன்னு வாடிடும். இது ஒரு 4 days வரைக்கும் ஓரளவு தாங்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இன்னொன்று பார்த்திங்களா, இன்னொரு புது வரவு வந்து பார்த்திங்கன்னா இந்த மல்லிகைப்பூ செடி. இப்போ மல்லிகைப்பூ சீசன் இப்போ தான் வாங்கி வச்சுருக்கோம். ஆக்சுவலி இது சீசன் அப்படிங்கிறதால வந்துட்டு உங்களுக்கு பூ வந்து பூத்துட்ருக்கு. பாருங்கள், மொட்டு நிறைய வச்சுருக்கு. இது நர்சரியிலேருந்து வாங்கினது பூ செடி தாங்க. நீங்களாம் பூச்செடி வச்சுருக்கீங்களா? எப்படி வளருது, எப்படி பராமரிக்கிறீங்கன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள்.